வீரதீர சூரன், எம்புரான் இந்த 2 படங்களும் ரிலீஸ் ஆகி 6 நாள் ஆச்சு. நேத்தோட கம்ப்ளீட் ஆயிருக்கு. 6 நாள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த 6 நாள் வசூலை தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சிக்கந்தர் 3 நாள் முடிஞ்சிருக்கு. அந்த 3 நாள் கலெக்ஷனையும் பார்ப்போம். அப்புறம் அது மட்டும் இல்ல, தெலுங்குல மேட் ஸ்கொயர், அப்புறம் ராபின்ஹுட் இந்த படங்கள்ல எது இதுவரையும் இந்த 6 நாள், 3 நாள், 5 நாள் இந்த நாட்களுக்குள்ள எவ்வளவு ஷேர் வந்திருக்கு, இதுவரையும் எவ்வளவு வசூல் வந்திருக்கு, எவ்வளவு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, எவ்வளவு ரெக்கவர் ஆயிருக்கு, எந்த படம் வெற்றியை நோக்கி போயிருக்கு, எந்த படம் வெற்றி கிட்ட போயிடுச்சு, எந்த படம் வெற்றியை தாண்டி போயிடுச்சு, எந்த படம் வெற்றி பக்கத்திலே போகாது, சாத்தியமே இல்லை அப்படிங்கிற வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இது இல்லாம குட் பேட் அக்லி அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வெளிநாட்டுல சில இடங்கள்ல ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. அதோட தெளிவான அந்த அட்வான்ஸ் புக்கிங் ப்ரீசேல பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாம கொம்பன் இதோட 10 வருஷத்தை கடந்திருக்கு. அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணாம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா அதையும் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. Mr. Madhav Singh, this is to inform you that the East Coast Mall in Chennai has been hijacked. ஆமாங்க, பீஸ்ட் தான். பீஸ்ட் படத்துல அந்த மாலு, ஸோ அந்த மாலு தான் ஹைஜாக் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு செட்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாலு தான் நம்ம ஃப்ரேமா வச்சிருக்கோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் சிவராம் பிரபு, ரம்யா, ரவி கிருஷ்ணன், யோகேஸ்வரன், கோகுல்ராஜ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. ஸோ எல்லா படத்துக்கும் ரொம்ப தெளிவாக ஷேர் டீடைல்ஸை பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாவா 47வது நாள் வசூல் இந்தியாவில் 57 லட்சம், வேர்ல்டு விட 60 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 704 கோடி 71 லட்சம், உலகம் முழுக்க 797 கோடி 3 லட்சம், பட்ஜெட் 140 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 86 கோடி 50 லட்சம், 420 கோடிக்கு மேலே ஷேர் வந்துருக்கு. கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டு 340 கோடி கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. பெரிய விஷயம். 494% இந்த படத்துக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. அப்புறம் டிப்ளோமேட் இந்த படம் ஒரு நல்ல படம். ஆனா வசூல் ரீதியா வெற்றியா அமையுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் கொஞ்சம் கம்மியா தான் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டே இருந்தது. இப்போ இந்த படம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிப்ளோமேட் டே 19 இந்தியாவில் 53 லட்சம், வேர்ல்டு வைடு 59 லட்சம். ஸோ டோட்டலா இந்தியாவில் 38 கோடி 66 லட்சமும், வேர்ல்டு வைடு 44 கோடி 89 லட்சம், பட்ஜெட் 50 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 26 கோடிக்கு போயிருக்கு. 24 கோடி ஷேர் வந்திருக்கு. ஆக்சுவலா 92% இந்த படம் ரெக்கவர் ஆயிருக்கு. உண்மையிலே நல்ல விஷயம். இன்னும் ஒரு 4 கோடி 4.5 கோடி வசூல் பண்ணிச்சுன்னா இந்த படம் ரெக்கவரும் ஆயிடும் 100%. அதுக்கப்புறம் ஒரு 6 கோடி 7 கோடி வசூல் பண்ணிச்சுன்னா இது ஒரு வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பார்ப்போம் லாபம் எடுக்குதா இல்லையானா. ஆனால் ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட் பாண்டியா அப்படிங்கிற ஒரு குஜராத்தி திரைப்படம் ஆக்சுவலா நேற்று இந்தியாவில் 15 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் இந்தியாவில் மட்டுமே 10 கோடி வசூல், உலகம் முழுக்க 10 கோடியே 19 லட்சம், பட்ஜெட் 5 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 2 கோடி, 5 கோடியே 46 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் நல்லாவே கிடைச்சிருக்கு. 273% இந்த படத்துக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. ஒரு நல்ல ஹிட் ஆயிருக்கு படம். அப்புறம் சல்லுபாய் அவர்களோட சிக்கந்தர் திரைப்படம் டே 3 நேற்றுமே நல்ல கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. இந்தியாவில் 18 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 23 கோடியே 8 லட்சம், இந்தியாவில் 88 கோடியே 84 லட்சமும், உலகம் முழுக்க 124 கோடியே 33 லட்சம், பட்ஜெட் 200 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் ஒரு 100 கோடிக்கு போயிருக்கு. 66 கோடி ஷேர் வந்திருக்கு. ஸோ இந்த படம் ஒரு 66% ரெக்கவர் ஆயிருக்கு. பார்ப்போம் இனிமேல் வரப்போற நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. மோஸ்ட்லி 100% ரெக்கவர் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. அப்புறம் கோட் ஸ்டேட் வர்சஸ் நோபடி அப்படிங்கிற படம் டே 19 ஆந்திரா தெலுங்கானால 50 லட்சம், வேர்ல்டு வைடு 54 லட்சம். டோட்டலா இந்த படம் 57 கோடியே 38 லட்சமும், பட்ஜெட் 10 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸுமே கிட்டத்தட்ட 10 கோடிக்கு தான் போயிருக்கு. 33 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 23 கோடி கிட்ட இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. 330% இந்த படம் ரெக்கவர் ஆயிருக்கு. ஒரு பெரிய வெற்றி படம். கிரிட்டிக்கலி அக்ளைம் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாகவும் பெரிய வெற்றி அடையுது அப்படிங்கிறதுல ரொம்ப கம்மியான சில படங்கள் தான் இருக்கும். அதுல இது ஒரு முக்கியமான படம். ராபின்ஹுட் அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடி, வேர்ல்டு வைடு 1 கோடியே 10 லட்சம், டோட்டலா 13 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 55 கோடி பட்ஜெட், தியேட்டர்கள் ரைட்ஸ் 27 கோடி. ஸோ இந்த படம் இதுவரையும் 7.5 கோடி தான் ஷேரே வந்திருக்கு.
இந்த படம் இன்னும் ஒரு பெரிய வசூல் எடுக்கணும், அதாவது இன்னுமே இந்த படம் ஒரு 40 கோடி கிட்ட வசூல் வரணும். 27% தான் இந்த படம் ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம இப்பவே தீர்மானம் பண்ணிக்கலாம், இது ஒரு தோல்வி படம் தான் அப்படின்னு. ஆனா மேட் ஸ்கொயர் அப்படி கிடையாது, ஒரு நல்ல வசூலை எடுத்திருக்கு. டே 5 ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 32 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 28 லட்சம், ஓவர்சீஸ்ல 60 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 20 லட்சம். ஸோ டோட்டலா இந்த படம் ஆந்திரா தெலுங்கானால 36 கோடியே 48 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 கோடியே 73 லட்சம், ஓவர்சீஸ்ல 18 கோடியே 5 லட்சம், உலகம் முழுக்க 58 கோடியே 26 லட்சம். பட்ஜெட் 40 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 23 கோடிக்கு போயிருக்கு. 33 கோடி கிட்ட ஷேர் இப்பவே இந்த படம், அதாவது இந்த 5 நாள்லயே 10 கோடி கிட்ட இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. 145% இந்த படம் ரெக்கவர் ஆயிருக்கு. ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அமைஞ்சிருக்கு, பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம். அப்புறம் எம்புரான் L2 எம்புரான் டே 6 கேரளால 8 கோடியே 33 லட்சம். நேத்துமே ஒரு நல்ல கலெக்ஷன் தாங்க எடுத்திருக்கு. ஆக்சுவலா சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்ற கலெக்ஷன். மற்ற ஸ்டேட்ஸ்ல ஆனா கம்மியா இருக்கு. தமிழ்நாட்டுல 50 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால ரொம்ப இந்த படம் ஒஸ்டா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, 21 லட்சம், கர்நாடகால 48 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 30 லட்சம், ஓவர்சீஸ்ல 7 கோடியே 80 லட்சம், உலகம் முழுக்க 17 கோடியே 62 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா இந்த படம் நேத்து கூட ஒரு சரியான கலெக்ஷன், இது ஒரு பெரிய நம்பர் ஒரு மலையாள படத்தை பொறுத்தவரையும். ஏன் பேன் இந்தியாலே இது ஒரு பெரிய படம் தான், பேன் இந்தியா கலெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இது ஒரு பெரிய நம்பர் தான். ஸோ L2 எம்புரான் டோட்டல் கலெக்ஷன் கேரளால 63 கோடியே 10 லட்சம், தமிழ்நாட்டில் 7 கோடியே 17 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 4 கோடியே 5 லட்சம், கர்நாடகால 10 கோடியே 72 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 7 கோடியே 55 லட்சம், ஓவர்சீஸ்ல 130 கோடியே 43 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 223 கோடியே 2 லட்சம். ஸோ 223 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இன்னும் சில கோடிகள் தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸோட கலெக்ஷனை பிரேக் பண்றதுக்கு. பார்ப்போம், அது பிரேக் பண்ணி நம்பர் 1 பொசிஷனுக்கு எத்தனை நாள்ல வருதுன்னு. பட்ஜெட் 180 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 100 கோடிக்கு போயிருக்கு. 115 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 115% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ ஆனா ஆந்திரா தெலுங்கானால மட்டும் இந்த படம் ஒரு பெரிய தோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 6 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு, இதுவரையும் 4 கோடி கிட்ட தான் கலெக்ஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2.25 கோடி கிட்ட, 2 கோடியே 10 லட்சம் கிட்ட ஷேர் வந்திருக்கு ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்த வரையும். ஆனா இந்த படம் 6 கோடி கிட்ட ஷேர் எடுக்கணும் அப்படின்னா டோட்டல் கலெக்ஷனே ஒரு 12 கோடி கிட்ட இந்த படம் வசூல் எடுத்தாதான் அங்க ஒரு வெற்றி திரைப்படமா அமையும். ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாளுக்கு நாள் ரொம்ப கம்மியாயிட்டே போகுது ஆந்திரா தெலுங்கானா கலெக்ஷன். ஆனா மற்ற இடத்துல எல்லாத்துலயுமே இந்த படம் வந்து வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா தான் அமையும். ஸோ மெயின் ரீஜியனான கேரளால ஹோம் ரீஜியன்ல இந்த படம் பெரிய வெற்றி, அதே மாதிரி ஓவர்சீஸ்ல இந்த படம் பெரிய வெற்றி. ஸோ ஆந்திரா தெலுங்கானால சின்ன நஷ்டமா இருந்தாலுமே அதை சரி கட்டி இதை ஒரு பெரிய வெற்றி படம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம பார்க்க முடியும். அப்புறம் வீரதீர சூரன் இந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டுல 2 கோடியே 38 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 6 லட்சம், கர்நாடகால 19 லட்சம், கேரளால 16 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 லட்சம், ஓவர்சீஸ்ல 40 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 22 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாடை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது இந்த படம். ஆனா தமிழ்நாட்டுல நேத்து ஒரு நல்ல கலெக்ஷன். தமிழ்நாட்டுல டோட்டலா 23 கோடியே 97 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 48 லட்சம், கர்நாடகால 2 கோடியே 20 லட்சம், கேரளால 1.5 கோடி, அது ஓகே நல்ல வசூல் தான், 1.5 கோடி கிட்ட, 1 கோடியே 58 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 42 லட்சம், ஓவர்சீஸ்ல 4 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் 33 கோடியே 90 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 55 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 28 கோடிக்கு போயிருக்கு. 18 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. இன்னமும் ஒரு 22 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணா இது ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். பார்ப்போம் இன்னும் எந்த அளவுக்கு இந்த படம் வந்து வசூல் பண்ண போகுது அப்படிங்கறது. 66% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ வீரதீர சூரன் பார்ப்போம் அந்த வெற்றியை நோக்கி போகுதா இல்லையா அப்படிங்கிறத. அப்புறம் குட் பேட் அக்லி இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ஓவர்சீஸ்ல சில இடங்கள்ல ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. யூஎஸ்ஏல $31,000, இது வந்து 26 லட்சம் கிட்ட வருது. கனடால $26,000, இது வந்து 22 லட்சம் கிட்ட வருது. யூகேல 28.5K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, இது வந்து 31 லட்சம் கிட்ட வருது. இது இல்லாம இன்னும் சில நாடுகள்ல போலாண்டு, நெதர்லாந்து, அப்புறம் இன்னும் சில நாடுகள்ல ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் சேர்த்து $15,000, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 13 லட்சம் கிட்ட வருது. டோட்டலா இந்த படம் $109.32K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 93 லட்சம் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு லிமிட்டடான ஓப்பனிங் தான் வந்திருக்கு, அதுல ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். பார்ப்போம் இனிமே எப்படி பண்ண போகுதுன்னு. இதுல யூகேல ஒரு நல்ல பெர்ஃபார்மே பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அஜித் அவர்களோட கெரியர்லேயே யூஎஸ்ஏல பெரிய அளவுல ஓப்பனிங் எடுக்கக்கூடிய ஒரு படமா குட் பேட் அக்லி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத. அப்புறம் கொம்பன் திரைப்படத்தோட வசூலை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2015ஆம் ஆண்டு வந்தது. முத்தையா அவர்களோட டைரக்ஷன்ல. முத்தையா அதுக்கு முன்னாடியே ஒரு படம் பண்ணியிருந்தாரு குட்டி புலின்னு. ஆனாலுமே
முத்தையா அப்படின்னாலே கொம்பன் முத்தையா அப்படிங்கிற ஒரு பேர் அவருக்கு கொடுத்தது இந்த படம் தான். ஸோ இந்த படம் மூலியமா தான் அவர் ஒரு ஓகே இவர் சூப்பர் டேரக்டர்ப்பா, நல்ல படம் எடுப்பாருப்பா, அந்த ரூரல் சப்ஜெக்ட்லாம் பயங்கரமா எடுப்பாருப்பா அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கி கொடுத்த படம் இதுதான். தமிழ்நாட்டில் 31 கோடியே 85 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2.5 கோடி, ஓவர்சீஸ்ல 2 கோடியே 25 லட்சம், வேர்ல்டு வைடு 36 கோடியே 60 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 15 கோடி, ஷேர் வந்து கிட்டத்தட்ட 18 கோடிக்கு மேல ஷேர் வந்திருக்கு. இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் எம்புரான் ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத போடுங்க. எம்புரான், அப்புறம் வந்து வீரதீர சூரன், சிக்கந்தர், இந்த 3 படத்துக்கும் ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோ வரும் அப்படிங்கிற உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரகுமான்.